ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு கிருபையின் மேன்மை. தேவ கிருபையின் மேன்மை. தேவ கிருபை மகா மேன்மையுள்ளது. தேவ கிருபை மகா மேன்மையுள்ளது, நமக்கு மிகவும் தேவையானது. பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 32:10. சங்கீதம் 32:10 வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவ கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் நாம் அந்த கிருபையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் உணர்ந்து அதை எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கிருபை நம்மை எல்லா சூழ்நிலைகளும் சூழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை வைத்து நாம் தியானிக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பிரயோஜனமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் அநேக நேரங்களிலே நாம் தவறி விழுகிற சூழ்நிலை வருகிறது. அப்படி நாம் தவறி விழும்பொழுது கிருபை நம்மை தாங்கி தூக்கி எடுக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கிருபை மகா மேன்மையுள்ளது. கிருபை மிக தேவை நமக்கு. கர்த்தருடைய கிருபை நமக்கு மிகவும் தேவை. ஏனென்றால் இந்த விசுவாச ஓட்டத்தில் வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களிலே தவறி விழுந்து விடுவோம். நம்முடைய தவறுதலினாலே, நம்முடைய உதாசீனத்தினாலே, நாம் சரியாக கர்த்தரை பின்பற்றாத காரணத்தினாலே கூட ஒருவேளை நாம் தவறி விழுந்து விடுவோம். உதாசீனமாக நம்முடைய நோக்கத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது விசுவாசிகளாகிய நாம் தவறி விழுந்து விடுவோம். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி எடுக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. சங்கீதக்காரன் அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 73:2 வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆமேன். என் கால் தள்ளாடிச்சு, சறுக்க போது விழப்போகிறேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை கரம் பிடித்து தாங்கிவிட்டது. கொஞ்சத்தில் நான் தப்பிச்சேன்பா. மயிரிழையில் தப்பிச்சேன்னு சொல்கிறாங்கள்ல, கொஞ்சத்தில் தப்பிச்சேன். ஆமேன். எத்தனை முறை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை இந்த அனுபவம் உண்டு. நான் விழுந்து விட்டிருப்பேன், ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி காத்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் தவறி விழுந்து பின்மாறி அநேகர் போய் விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தர் என்னை காத்து கொண்டார். பின்மாறி போகாமல் இதுவரைக்கும் விசுவாச ஓட்டத்தை தொடர கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நம்ம அப்படி தவறி விழுந்தாலும் கூட உடனே நாம் கிருபையை பற்றி கொண்டு எழுந்து நாம் ஓடணும். பாருங்கள், ஒரு உதாரணமாக ஒரு மலை ஏற்றத்தை நாம் பார்க்கலாம். மவுண்டனியரிங், மலை மேலே ஏறுறாங்க. மலை மேலே ஒருத்தர் நல்ல ஸ்டீப் மலை மேலே ஏறிட்டு போகிறார். எவரெஸ்ட் சிகரத்து மேலே போகணும்னு சொல்லி ஏறிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் சறுக்கி அப்படியே சருன்னு கீழே சறுக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன செய்வார்? அங்கே எதையாவது பிடிக்கலாமான்னு பார்ப்பார். அப்போது ஏதோ ஒரு கல்லோ அல்லது ஒரு செடியோ ஏதோ ஒன்று கையில் கிடைக்குது, ஒரு கிரிப்பு கிடைக்குது. அதை பிடித்து கொண்டு அப்படியே நிற்கிறார். நின்று அதற்கு பிறகு அப்படியே தன்னுடைய மலையேற்றத்தை தொடர்கிறார். அதுதான் கிருபை. அவருடைய கையில் பிடிப்பதற்கு கிடைச்சதற்கு பாருங்கள், அதுதான் கிருபை. அவர் அதை பிடிக்கவில்லை என்றால் அப்படியே சறுக்கி இருப்பார், அப்படியே கீழே போயிருப்பார். பிரியமானவர்களே, உங்களுடைய கால் சறுக்கும் பொழுது கிருபையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த நிலைமை அப்படியே இருந்து பிறகு அப்படியே தொடருங்க. உங்கள் விசுவாச ஓட்டம் தொடரணும். நீங்கள்
நீங்கள் தவறு விழுந்துட்டீங்க என்று சொல்லி புலம்பி இன்னும் அப்படியே இருந்துடக்கூடாது. அந்த புலம்பள்ளி அப்படியே புலம்பிட்டு இருக்கு. நிறைய பேர் தவறி விழுந்தா புலம்பிகிட்டே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, உடனே கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்போவுமே நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்ற உணர்வோடு நாம் இருக்கணும். அந்த கிருபை உடனே என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிற்று. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை நாம் பிடித்து நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஒரு முறை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு முறை மிகுந்த ஒரு பாவத்தில் விழுந்துட்டார். ஒரு இச்சையில், கண்களின் இச்சையில், மாம்சத்தின் இச்சையில் சரிக்கு விழுந்துட்டார். விழுந்த பிறகு அவ்வளோதான் போச்சு என்று சொல்லி அப்படியே அவர் பின்மாறி போய் அப்படியே அவர் நரகத்துக்கு போகாமல் எப்படியோ அவர் எழுந்து விழுந்து தன்னுடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் மிகவும் அறிக்கையிட்டு மீண்டுமாக கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு அவர் மேலே வந்தார் இல்லையா? சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம். 51வது சங்கீதத்தில் 1-2 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று அப்படியே ஃப்ளாட்டாக முழு மனதாக மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் கேட்குறார். ஐயா, நான் பாவம் செய்துட்டப்பா, அக்கிரமம் பெருசுப்பா, என்னை கழுவும், உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய கிருபை பெரியது, உடைய கிருபை மேன்மையானது, உடைய கிருபை நிமித்தம் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு அந்த கெட்டகுமாரனுடைய கதையை ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதுபோல் அந்த கெட்டகுமாரன் எப்படி திரும்பி வந்து தகப்பனிடத்தில் கேட்டான், அதுபோல் இந்த தாவீது கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து மனஸ்தாப்பட்டு கேட்கும்போது கர்த்தர் அவனை தயவாய் மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் 32வது சங்கீதத்தில் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆம், நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்கும்பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து, அவருடைய கிருபையினாலே நம்மை மன்னித்து மீண்டுமாக நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களிலே நம்மை அறியாமல் சூழ்நிலையின் காரணமாக விழுந்து போவதுண்டு. விழுந்து போகலாம், பலவீனப்பட்டு விழுந்து போகலாம். சூழ்நிலையின் காரணமாக, வாழ்க்கையின் பாரங்கள் காரணமாக விழுந்து போகலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளையே, நீ விழுந்து போனாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறார் 37வது சங்கீதத்தில், 37வது சங்கீதம் 24வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விழுந்து போனாலும், பிரியமானவர்களே, நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டார், தள்ளிட மாட்டார், உங்களை நிராகரிக்க மாட்டார். கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையுள்ள கரம் உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஐயோ, நான் தள்ளுண்டு போனேன், எந்த ஒரு உதவி எனக்கு இல்லை. உலக சூழ்நிலையா, ஆவிக்குரிய சூழ்நிலையா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, உங்களை தாங்கக்கூடிய கிருபை உங்களை தாங்கும். கிருபைக்கு அந்த சக்தி உண்டு. ஐயோ, நான் அவ்வளோதான், இனி நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய கிருபை மகா பெரியது, மகா மேன்மையுள்ளது, உங்களை தூக்கி எடுக்கும். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நம்பி நான் விழுந்து போயிட்டேன் தான், ஆனாலும் கர்த்தர் என்னை தள்ள மாட்டார். ஒருவேளை உலக மனுஷன் தள்ளலாம், அல்லது நம்முடைய நண்பர்களோ உறவினர்கள் நம்ம தள்ளி போடலாம், ஆனாலும் கர்த்தர் தள்ள மாட்டார். அவரிடத்தில் நீங்கள் திரும்பி வரும்போது தள்ள மாட்டார். அவர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர் தள்ள மாட்டார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதே நேரத்தில் இப்போது நம்ம பார்க்குறோம், இப்போ மலை ஏறி போகிறாரு ஒருத்தர், மவுண்டனியரிங் ஏறி போகிறாரு. திடீர்னு கால் சறுக்கும்போது அப்படி கீழே விழும்போது எதையோ பிடிச்சிட்டாரு, நின்றுட்டார். அங்கே
ஒரு ஒரு அரை மைல் தூரம் அப்படியே சறுக்கிட்டார், ஏதோ கையில் கிடச்சதை பிடிச்சிட்டார், அப்படி நின்றுட்டார். பிறகு தொடர்றார். அப்படி கிருபையை பிடித்து கொண்டு தொடர்கிறோம். சில நேரங்களில் பிரியமானவர்களே, அந்த கிருபையை பிடிக்காமல் அப்படியே நாம் தாழ விழுந்து கையங்காலம் பயங்கரமாக அடிபட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு மவுண்டனியரிங் மேலே போகிறாரு, தவறி கீழே விழுறாரு, அப்படியே மலை அடிவாரத்தில் விழுறாரு. அங்கே இருக்கிற ஜனங்க பார்த்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க, கை காலில் கட்டு போடுறாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவருக்கு சுகமாகுது. மறுபடியும் வந்து அவர் மலையை, எவ்வளோ டைம் வேஸ்ட் பாருங்கள் இல்லையா? ஆகவே நாம் தவறி விழுந்தாலும் கூட, தவறி விழுந்து கீழே அடிபட்டாலும் கூட கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். ஆனால் நாம் அந்த தவறி விழுகிற நேரத்திலே உடனடியாக நாம் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் பாருங்கள், நாம் சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை நாம் பார்த்தது போல், அவர் தவறி விழுந்து கீழே விழுந்து அடியெல்லாம் பட்டுட்டு அடிபட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எடுத்தது அவருக்கு, எவ்வளோ அடிகள், கர்த்தரை எவ்வளோ சிக்ஷை கொடுத்தார் அவருக்கு. அதுக்கு பிறகு அவர் ரெக்கவர் ஆகி வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் நாம் தவறுகிற சூழ்நிலை வரும்பொழுதே கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்வோமானால் கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு புறம் இருக்க சில நேரங்களிலே சத்துரு நம்மை தள்ளி போடுவான். சத்துரு, அதாவது நாம் நன்றாக விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது சத்துரு நமக்கு எதிர்பட்டு வந்து என்ன பண்ணுவான்? நம்ம வீக் ஏரியா அவனுக்கு தெரியும், எங்கே வீக் பாயிண்ட் எங்கன்னு தெரியும். வீக் பாயிண்டில் அடிப்பான். பணத்தில் வீக் பாயிண்ட்டா, நீங்கள் இச்சையில் வீக் பாயிண்ட்டா, இல்லை சரீர பலத்தில் வீக் பாயிண்ட்டா, பலவீனமானவரா, என்னன்னு பார்த்து கரெக்டாக அந்த வீக் பாயிண்டில் உங்களை அடிப்பான். அப்போது சத்துரு உங்களை கீழே விழத்தள்ளுவான். கொடூரமானவர்கள் இந்த உலகத்திலே பாருங்கள், கொடூரமான ஒரு சத்துரு இந்த உலகத்தில் வந்து உங்களை மோதி அடித்து உங்களை கீழே விழத்தள்ளுவான். ஆனால் அப்பொழுதும் கூட கர்த்தருடைய கிருபையை நோக்கி நீங்கள் சத்தமிட்டு கதறி அழுது ஜெபித்தீர்களானால் கர்த்தருடைய கிருபை வந்து உங்களை தாங்கும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா சொல்கிறாரு. ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக கொடூரமானவனுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற அப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையில் உங்கள் விசுவாச ஓட்டத்திலிருந்து உங்களை அப்படியே ஆட்டி உங்களை வெளியே எடுக்கணும் என்று சத்துரு பலவிதங்களில் உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்தால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு அந்த நெருக்கத்திலிருந்து அடைக்கலமாக ஒதுங்குகிற ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை தாங்குவார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. பயங்கரமான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அதிலிருந்து உங்களை விடுவிப்பார் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய கிருபை மேன்மையானது, கர்த்தருடைய கிருபை பெரியது. கர்த்தருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் தவறி விழும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கி தூக்கி எடுக்கிறது. நம்முடைய தவறினாலே, நம்முடைய உதாசீனத்தினாலே, நம்முடைய கேர்லெஸ்னஸ்னாலே நம்ம தவறி விழும்போது கிருபை பற்றி கொள்வோமானால் நாம் மீண்டுமாக விசுவாச ஓட்டத்தை தொடரலாம். அப்படி தான் சத்துரு வந்து கொடூரமாக நம்மை தாக்குகிற நேரத்தில், அப்பா இந்த சத்துருவோட கொடூர தாக்குதல் என்னால் தாங்க முடியலையே என்று நீ இங்கே அவரை நோக்கி அழைக்கும் போது அவருடைய கிருபை வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு சத்துருவனுடைய அந்த பயங்கர தாக்குதலிலிருந்து உங்களை காத்து நீங்கள் மீண்டுமாக விசுவாச ஓட்டத்தில் ஓட கர்த்தர் உங்களுக்கு தயை புரிவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கட்டும், பாருங்கள், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம் தவறி விழாமல் ஓடவும் கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. இப்படி நம்முடைய உதாசீனத்தினாலேயோ சத்ருவினாலேயோ எதிலையுமே நாம் தவறி விழாமல் நாம் தொடர்ந்து ஓட கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாப்பாக நடத்தி செல்லும். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பாருங்கள், விசுவாச ஓட்டத்தில் நாம் தவறி விழாமல் நம்மை தாங்குவது தேவ கிருபை. அப்போது நம்ம பார்க்கலாம், ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், சங்கீதம் 7:10 ஒரு காரியம் சொல்கிறாரு. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களை காத்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கேடகம் எப்பவும் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்போ உங்களை தாங்கின. ஆகவே நீங்கள் உதாசீனமாக இருந்து அல்லது எதுலேயோ ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாக இல்லாமல் தவறி விழுவதற்கு நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்காமல், சத்துரு உங்களை தாக்குவதற்கு ஒரு வீக் பாயிண்ட்டை தெரிந்து தாக்குவதற்கு அதற்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வசனத்தின்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் செம்மையாக வைத்து கொள்வீர்களானால், பிரியமானவர்களே, நீங்கள் தவறி விழாமல் நீங்கள் காக்கப்படலாம். ஆமென். ஆகவே அது ஒரு கேடகமாக இருக்கும். எப்போ உங்களை சுற்றி உங்களுக்கு அரணாக இருக்கும். உங்கள் இருதயத்தை செம்மையாக வைத்துக்கொள்ளுங்க. வேத வசனத்தை வாசித்து வசனத்தை நீங்கள் பின்பற்றி அதன் அடிப்படையில் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தை நீங்கள் செம்மையாக வைத்து கொள்வீர்களானால், கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு ஒரு கேடகமாக இருந்து நீங்கள் ஸ்லிப்பாகாமல் தவறி விழாமல் அது உங்களை காத்துக்கொள்ளும். சத்துரு கிட்ட வரும்போதே அவனை விரட்டி அடிப்பார். பாருங்கள், இப்போது நம்ம பயங்கரமான யுத்தங்கள் நடக்கிறது. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே என்ன மாதிரி மிசைல் விடுறாங்க. மிசைல் விடும் பொழுது அந்த கண்ட்ரிக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே மத்திய வானத்திலே அந்த மிசைலை அட்டாக் பண்ணி அதை அங்கேயே அழித்து போடுகிற மற்றொரு மிசைல் ஒன்று இருக்கிறது. அது இந்த ஏவுகணையை மத்திய வானத்திலே தடுத்து நிறுத்தி அங்கேயே அதை அழிக்கும். அதுபோல் பிசாசு சத்துரு உங்களை தாக்குவதற்காக அவனுடைய மிசைல் அனுப்பும்போது கர்த்தருடைய கிருபை அது வழியிலேயே நின்று அதை தகர்த்து போடும். ஆகவே நம்முடைய இருதயத்தை எப்போ நம்ம சுத்தமாக செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் அதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வசனத்தின்படி தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ளவன், பெருமழை மோதினாலும் அந்த வீடு அழியாது, அது விழாதுன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தின் அடிப்படையில் செம்மையான இருதயத்தை நாம் பில்டப் பண்ணுவோம், செம்மையான இருதயத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை செம்மையாக வைத்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், தானியேல், யோசேப்பு இவர்களெல்லாம் எப்பொழுதுமே தங்களுடைய இருதயத்தை செம்மையாக வைத்து கொண்டார்கள். அவர்கள் விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் தங்கள் இருதயத்தை செம்மையாக வைத்து கொண்ட இந்த அருமையான பக்தர்கள் தானியேல், யோசேப்பு. தானியேலை குறித்து சொல்லும் பொழுது பாருங்கள், தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் தானியேல் ஜெபிக்கிறாரு. அப்போ பாருங்கள், ஒரு தேவ தூதனை வந்து சொல்கிறான், தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதன் சொல்கிறான். நீ மிகவும் பிரியமானவன். ஏன் பிரியமானவன்? தன்னுடைய இருதயத்தை செம்மையாக வைத்து கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் தவறி விழுவதற்கு அவன் கவன ஈனமாக உதாசீனமாக இல்லை. எப்பொழுதும் கேர்ஃபுல்லாக இருக்கிறான், எப்போதும் கவனமாக இருக்கிறான், தைரியமாக இருக்கிறான், விசுவாசமாக இருக்கிறான், கர்த்தருக்காக எப்பொழுதும் வைராக்கியமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க, தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாக பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியாக வசனத்தின்படி உங்களை காத்து கொள்வீர்களானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அங்கிருந்து பதிலை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே செம்மையான இருதயம் நாம் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தவறி விழாமல் நம்மை காத்து கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15:10, கர்த்தருடைய கிருபையை நான் விருதாவாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, அதனால் அந்த கிருபை எப்போ நாம் பயன்படுத்தி ரொம்ப கவனமாக இருப்போம். அப்போ நான் தவறி விழ மாட்டேன், என் இருதயத்தை செம்மையாக காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய கிருபையை நாம் விருதாவாக்கக்கூடாது. எப்பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கிற கர்த்தருடைய கிருபையை அதை பற்றி கவனம் இல்லாமல் உதாசீனமாக நாம் இருந்து கர்த்தருடைய கிருபை
அதை நாம் பயன்படுத்தாமல் நம்ம தவறி விழாமல் இருப்பதற்காக கர்த்தருடைய கிருபையை நாம் விருதாவாக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமேன். என்னோட தேவ கிருபை எப்போ இருக்குது, நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், அதனால் நான் அல்ல தேவ கிருபை என்னை தவறி விழாமல் காத்து கொண்டது. ஆகவே அதற்கு நான் கவனமாக, அதை நான் விருதாவாக்குறதில்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை நான் விருதாவாக்கிட்டேன்னா விழுந்துருவேன், அதை விருதாவாக்குறதில்ல. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிருபை நீ விருதாவாக்காதே. உன்னுடைய இருதயத்தை நீ செம்மையாக காத்துக்கொள், அது சிறந்தது, அது நல்லது. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறார், ரொம்ப நல்லா சொல்கிறாரு. சங்கீதம் 32:8-9 சங்கீதம் 32:8-9 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ எப்படி நடக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதை நீ கேட்டு அப்படியே நடந்தினா நீ தவற மாட்டேன். ஆனால் குதிரை என்ன பண்ணும்? குதிரையை சும்மா விட்டால் அது தாறுமாறாக ஓடும். அதனால் அது கண்ணை கட்டி அதை வாயில் கடிவாளம் போட்டு அதை போட்டு இழுக்கணும், அடி கொடுக்கணும் சாட்டையில். அந்த மாதிரி இருக்காத. உன் வாயில் கடிவாளத்தை போட்டு உனக்கு சாட்டையில் அடித்து ஒன்று நேராக நடத்த, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அப்படிலாம் வேணாம். உனக்கு நான் ஆலோசனை சொல்லும் பொழுது அதை கேட்டு கவனமாக நீ ஓடுவாயானால் நீ தவற மாட்டாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபை நாம் விருதாவாக்க வேண்டாம். தேவ கிருபை மேன்மையானது. தேவ கிருபை நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, செம்மையாக நம் இருதயத்தை காத்துக்கொள்வோம். தானியேலை போல, யோசேப்பை போல செம்மையானவர்களாக நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம். தேவ கிருபை நமக்கு கேடகமாக இருந்து நாம் தவறி விழாமல் நம்மை நடத்தும். அப்படி தான் நீங்கள் தவறி விழுந்து விட்டாலும் கர்த்தருடைய கிருபையை நோக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது கிருபை உங்களை தூக்கி எடுக்கும். சத்துரு உங்களை மிதிக்க வந்தாலும் தேவ கிருபை சத்துருவிடத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும். ஆகவே கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கும். நல்லது சிறந்தது என்னவென்றால் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக செம்மையாக வைத்துக் கொள்வது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதி. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய இருதயங்களை சுத்தமாக செம்மையாக வைத்து கொண்டு அப்பா எந்த விதத்திலும் தவறி விழாமல் விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடி லக்கை நோக்கி ஓடி அந்த லக்கை பெற்றுக்கொள்ள, அந்த பரிசை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அவர்கள் நோக்கங்களை நிறைவேற்றும். பலவீனமாக சுகவீனமாக வந்தவர்கள் இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்தும் சுவாமி. தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். நம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.